எக்ஸாம்பிள் 2.8 ஷோ தட் இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சம் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம என்னென்னு சொல்லணும்னா ரியல்னு சொல்லணும். ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை 10 டைம்ஸ் நம்ம பவர் எடுக்கணும், செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஒரு 10 டைம்ஸ் பவர் எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இமேஜினரி நம்பர் எல்லாமே போயிடும், ஒன்லி ரியல் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் நம்ம அப்படி சால்வ் பண்ணோம்னா இது ஒரு லாங் ப்ராசஸாக இருக்கும். நம்ம அதனால் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒன்லி ரியல் டேர்ம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா அந்த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுக்கணும், அகைன் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரே கிடைக்கும். கான்ஜுகேட்டிவ் எடுக்கும்போதும் அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடச்சிச்சு அப்படின்னா அப்போ அந்த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ரியல் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ சிம்பிளாக இங்கே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த கிவன் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குல்ல, அந்த ஹோல் எக்ஸ்ப்ரெஷனையும் நம்ம இசட் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 2 + i√3 ஹோல் பவர் 10 ப்ளஸ்ஸு 2 - i√3 ஹோல் பவர் 10. இப்போ இந்த இசட்டுக்கு என்ன பண்ணணும்னா கான்ஜுகேட்டிவ் எடுக்கணும், இசட் பார். அப்போ லெஃப்ட் சைடு எடுக்கும்போது ரைட் சைடும் ஃபுல்லாக கான்ஜுகேட்டிவ் எடுக்கணும். அப்போ தேர்ஃபோர் அகைன் அதை ரைட் பண்ணுறேன். 2 + i√3 ஹோல் பவர் 10 ப்ளஸ்ஸு 2 - i√3 ஹோல் பவர் 10 ஹோல் கான்ஜுகேட்டிவ் எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. z1 + z2 இப்படி ஹோல் பாரில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி ரீரைட் பண்ணிக்கலாம்னா z1 பார் ப்ளஸ் z2 பார் இப்படி செப்பரேட் பண்ணி நம்ம கான்ஜுகேட்டிவ் போட்டுக்கலாம். அப்போ அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானே இருக்குது, ஒரே காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், அதில் 2 டேர்ம் இருக்குது. இது வந்து z1 z2. அப்போ தனித்தனியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்போ therefore here 2 + i√3 ஹோல் பவர் 10 பாரு ப்ளஸ்ஸு 2 - i√3 ஹோல் பவர் 10 பார். நெக்ஸ்ட்டு அகைன் இன்னொரு ப்ராப்பர்ட்டி நம்மள்ட்ட இருக்குது. அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, z(n) ஹோல் பார் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம z பார் ஹோல் பவர் n அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது கான்ஜுகேட்டிவை இன்சைடு கொண்டு வந்துடலாம், பவரை மேலே கொண்டு போயிடலாம். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி z ப்ளஸ்ஸு i√3 ஹோல் பார் ஹோல் பவர் 10 ப்ளஸ்ஸு 2 - i√3 ஹோல் பவர் 10. இப்போ அந்த பார் வந்து எங்கேயும் வந்துருச்சுன்னா கான்ஜுகேட்டிவ்க்கு வந்துருச்சு, அது சரி காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வந்துருச்சு. அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இந்த பார் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஆப்ரேஷன் இருக்குது நம்மளுக்கு, அது என்ன பண்ணிக்கலாம்னா 2 - i√3 அந்த சைனை சேஞ்ச் பண்ணிடும், ஐ பார்ட்டோட சைனை சேஞ்ச் பண்ணும். அதுதான் அதனுடைய ரூல், அந்த பாரோட ரூல். அதே மாதிரி செகண்ட்லேயும் அந்த சைனை சேஞ்ச் பண்ணிடும், 2 + i√3 ஹோல் பவர் 10. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னா z பார் இருக்குது. இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய ஆன்சரை கொஞ்சம் செகண்ட் டேர்மை ஃபஸ்ட்டையும் ஃபஸ்ட்டு டேர்மை செகண்டையும் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனேன் அப்படின்னா, ஏன்னா அடிஷன் தான், அதனால் நம்ம எழுதிக்கலாம் 2 + i√3 ஹோல் பவர் 10 ப்ளஸ்ஸு 2 - i√3 ஹோல் பவர் 10. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் எடுத்துருக்கோம்ல, கொடுத்துருக்காங்கல்ல கொஸ்டின், எத்தனை நம்ம இசட்னு வச்சுருக்கோம், இதே ஆன்சர் தான் இங்கேயும் கிடச்சிருக்கோம். அப்போ இந்த பிளேஸில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இசட்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா z பார் ஈக்குவல் டு இசட்னு கிடச்சிருச்சு. அப்போனா அந்த கொடுத்துருக்கக்கூடிய இசட்டு கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ரியலாக தான் இருக்கும். ஹென்ஸ் ப்ரூவ்டு.